சேனலை பார்ப்பா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிஓசி பேங்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது இந்த இடங்களில் கிணறு கட்டி இருக்குது. இஞ்செல்லாம் கூரை வேலைப்பாடுகள் நடக்குது. இப்போ வீடு எல்லாமே நாங்கள் முதல் வந்து பார்க்க ஒரு பழுதடைஞ்ச வீடு, அதே வீடை தான் புனரமைக்கிறாங்க. பழைய கிணறு தான். அந்த கிணறு என்ன செய்திருக்கிறாங்க, இந்த பூச்சி வேலை மேலே இருக்கிற புதுசாக இருக்கிறது மேலே உயர்த்தி கட்டி அவங்க குப்பைகள் போட்டு போனதெல்லாம் ஓரளவு கிளீன் பண்ணியிருக்கேன். இந்த மரங்களை மாற்றி ஓடுகளை மாற்றிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ள திருத்தல் வேலைகள் ஜாவையுமே செய்துட்டு வராங்க. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தலைமை அலுவலகம். காணி விடுவிக்கப்பட்ட காலத்தில் இது சம்பந்தமான காணொலி அனைத்துமே நான் போட்டிருப்பேன். எனவே ஆதரவு தார உள்ளங்கள் அனைவருக்குமே பெரிய ஒரு நன்றி. என்னென்னா, வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு வி சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உண்மையாகவே பெரிய ஒரு சந்தோஷம். என்னென்னா, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே நினைக்கிறேன் யூடியூப் சேனல் தொடங்கிய ஒரு காலகட்டத்தில் வந்த இடம் தான் இது. இந்த இடத்து சொல்லுவாங்க கேகஸ் மத்திய எண்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம், நான் நினைக்கிறேன் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முதல் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து போட்ட காணொலி இந்த இடம் தான் இது. அதாவது காணிகள் விடுவிக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன்னா, நான் 2-3 தடவை ஒரு அலுவலாக வேறு வேலை அலுவலாக இதுக்கெல்லாம் வந்து போக பார்த்தேன்னா 2-3 காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் சில இடங்களில் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சில இடங்களில் அந்த ஆடு மாடுகளை கட்டி ஒரு அண்ணாக்கூட கதை சென்னைன்னு சொன்னாங்க. அந்த ஆடு மாடை கட்டிட்டு போனால் கூட அந்த இடத்துல இதை தாண்டி யாருமே வந்து கொண்டு போக முடியாத ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடமா மாறிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ அந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இப்போ என்ன மாதிரி இந்த காணிகள் இருக்குது, இதில் என்ன வேலைப்பாடுகள் நடக்கிற விஷயத்திற்கு மேலோட்டமாக பார்ப்பதற்காகத்தான் வந்தால். கண்டிப்பாக புதிதாக யாராவது என்ன சேனலை பார்ப்பா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதே இடம் நான் முதல் வந்தது எனக்கு சரியான ஞாபகம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து நாங்கள் காணொலி போட்டுனாங்க. ஆனால் முதல் வரைக்கும் எல்லாமே இந்த அடைப்புகள் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்காரர்கள் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வேலைப்பாடுகள் நடக்குது. மற்றது இதெல்லாமே இன்னும் இந்த சைட்டெல்லாம் வந்து நாங்கள் முதல் போட்டுருந்தாங்க, வீடியோ காணொலி வந்து போட்டுருந்தாங்க. ஆனால் எந்த வேலைப்பாடுமே இந்த சைட்டால் இன்னும் முடிச்ச மாதிரி தெரியலை. பட் இதுக்குள்ள கொஞ்சம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்ப்போம் மின்சால் என்னென்ன வேலைப்பாடுகள் நடக்குதுண்டு. ஆனால் இப்போ கூடுதலான விடயங்கள் என்னென்னா புனரமைச்சிட்டாங்க. என்னென்னு சொல்கிறது, நாங்கள் வரைக்கு எல்லாமே கொஞ்சம் நிறையவன்னு சொல்கிறாத ஓரளவு 10 இருந்த இடங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி இருக்குது, சுத்தம் செய்துட்டாங்க. பட் அது வீடுகள் சிலது புனரமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அதையும் நாங்கள் பார்ப்போம். இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள், சரஸ்வதி இல்லாமல் வந்து இந்த வீட்டுக்காரர் தான் க்ளீன் பண்ணி நினைக்கிறேன். பழைய வீட்டையே அப்படியா புனரமைச்சு கொண்டு வராங்க. கூடுதலாக பாருங்கள், பெயிண்டெல்லாம் அடித்தபடி இருக்குது. ஓகே, நான் நினைக்கிறேன் இன்னும் ஓரிரு காலங்களில் இந்த இடங்கள் முழுக்க இன்னுமே அதிகளவான குடியிருப்புகள் வந்து கொஞ்சம் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். நல்ல இடம். என்னோட இது ஒரு அமைதியான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு அமைதியான இடம். அப்போ இப்போ கூடுதலாக பாருங்கள், நான் நினைக்கிறேன் வீடுகளுக்கு தேவையான அந்த பனைமர வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில். ஆனால் இன்னொரு விஷயம், அவங்களுக்கு சரியான இது பனைகள் யாவுமே இதில் இருக்கிறபடியாக அந்த பழுதடைஞ்சு போன ஒரு அளவான வீடுகள் கட்டுறதுக்கு, வீடுகளுக்கு மேலே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த மரங்களை தறிக்க அவங்களுக்கு அது வீடுகள் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் அந்த வீடுகளுக்கு போடுற மரங்கள் அவங்களாகவே அறுத்து செய்துட்டு வராங்க பாருங்கள். நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் உண்மையாக ஓரிரு செலவுகள் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு.
இதுக்குள்ள தான் கூடுதலாக வேலைப்பாடு நடக்குது. இந்த வீடும் பாருங்கள், புது சீட்டெல்லாம் போட்டு வேலைப்பாடு நடக்குது. மற்றது கிணறும் புனரமைச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் என்ன மாதிரின்னு தெரியலை, கிணறு கட்டி இருக்குது. இது புனரமைச்ச கிணறோ இல்லை இப்போ புதுசாக கட்டின கிணறோ தெரியலை. ஆனால் புனரமைப்பு பார்க்க தெரியுது, புனரமைப்பு வேலை நடந்திருக்கு, இப்போ தான் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் பழைய கிணறை மேலே உயர்த்தி கட்டினாங்களோ தெரியாது. பட் இஞ்சியெல்லாம் கூற வேலைப்பாடுகள் நடக்குது. பாப்போம், இஞ்சால 2-3 அண்ணாக்கள் நிற்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி எனக்கு கதிச்சு பார்ப்போம். பாருங்க, இந்த வீடு எல்லாமே நாங்கள் முதல் வந்து பார்க்க ஒரு பழுதடைஞ்ச வீடு, அதே வீடை தான் புனரமைக்கிறாங்க. இங்கே எல்லாமே ஃபுல்லாக வேலைப்பாடுகள் தொடங்கிட்டாங்க. பாருங்கள், முன்னுக்கு 2 வேப்ப மரத்தை தரிச்சிருக்கிறாங்க. 2 வீடு கட்ட போகிறபடியாக அந்த வீட்டுக்கு என்ன செய்யும், வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். சில வேலையெல்லாம் மழைகள் அதிகமான காற்றுகள் ஏதாவது வந்தால் என்ன செய்யும், வீடுக்கு முறிஞ்சு விடுங்க. அப்போ அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா வேப்ப மரத்தை ஃபுல்லாக தரிச்சிருக்கிறாங்க. தரிச்சிட்டு இதுக்கு முன்னுக்கு அதே வீடை தான் அப்படியே புனரமைக்கிறாங்க. இப்போ மேலே இருக்கிற கூரைகள், கீழே இருக்கிற எந்த ஒரு திட்டத்தையுமே அவங்க அழிக்கல, அப்படி அதோட ஜாயின் பண்ணி முன்னுக்கு சில வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வராங்க இடங்கள். ஆனால் அதிகமான வேலைப்பாடுகள் இன்னும் தொடங்கல. மற்றது தங்கட காணிகளை பிரித்து மதில்கள் கட்டியிருக்கிறாங்க. சில பேர் வேலைகள் செய்திருக்கிறாங்க. அந்த முன்னுக்கு எல்லாமே வாசல்கள் எல்லாமே உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதோட நான் சொன்ன மாதிரி தான் கிணறு கூட புதுசாக புனரமைக்கப்பட்டிருக்கு. குடிக்கலாம். இப்போ கிணறு முழுக்கவே இப்போ இப்படி கிடந்த கிணறு நீங்கள் மேல் பூச்சி வேலை செய்திருக்கீங்க. புதுசாக கிடக்கு அவ்வளோ பூசினார். அதுக்கு மேலே உயர்த்தி கட்டி பூசிருக்கேன். பாருங்கள், என்னென்னா இது முதல் கிடந்த பழைய கிணறு தான். அந்த கிணறு என்ன செய்திருக்கிறாங்க, இந்த பூச்சி வேலை மேலே இருக்கிற புதுசாக இருக்கிறது மேலே உயர்த்தி கட்டி அவங்க குப்பைகள் போட்டு போனதெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை இறைச்சி தண்ணி ஊற செய்து நல்ல தண்ணி வரும் வரைக்கும் இறைப்பாங்க. அதிகளவாக அதே விடயங்களை அப்படியாவே புனரமைச்சிட்டு வராங்க. பாருங்கள், இடங்கள் முழுக்க டாய்லெட் கிணறாக இருக்கலாம், இந்த தொட்டியாக இருக்கலாம், கிணறு எல்லாமே இருக்கிறத புனரமைப்பு செய்துட்டு வராங்க. அது வீடுகளும் அதே மாதிரி தான், அதே வீடு தான் அப்படியா அந்த கட்டுறதோட வேறு எக்ஸ்ட்ரா வேறு ஜாயிண்ட் வால் போட்டு கட்டிட்டு வராங்க. கட்டுறோம் முழுக்க, இது முழுக்க முதல்ல இருந்தால் கட்டுறோம். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த முதல் கனகால இப்போ நானே ஒரு 40-45 வருஷம் வருமா ஃபுல்லாகவே 30 வருஷம் வருமா? அப்போ 30 இப்போ நீங்கள் 30 வருஷம் கட்டுறதோட எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணியெல்லாம் கட்டுறீங்க, பிரச்சனை இல்லையா? இது புரிம்பா வரும். இப்போ அது பிரச்சனை இல்லை, பாதுகாப்போ. அப்போ இப்போ இதில் இருந்ததை அடித்து நீங்கள் இப்போ மேலே கான்கிரீட் போட போகிறீங்க. ஓகே ஓகே. உள்ளுக்குள்ளே எல்லாம் திருப்பி என்ன வேலைப்பாடு செய்ய போகிறீங்க? என்ன ஃபுல்லாக வேணே உள்ளுக்குள்ள எல்லாம் இப்போ வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கு. என்னென்னா பில்டிங் எல்லாமே நான் நினைக்கிறேன் கூடுதலாக 50-60 வருஷத்துக்கு மேலே தான். ஆனால் வேலைப்பாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா அதே வீட்டை தான் அப்படியே மேலே பழுதடைஞ்ச மரங்களை மாற்றி ஓடுகளை மாற்றிட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, உள்ளுக்குள்ள திருத்தல் வேலைகள் ஜாவையுமே செய்துட்டு வராங்க. நிறைய சாமான்கள் எல்லாம் பறிச்சிருக்குது. இப்போ கூடுதலான மரங்கள் எல்லாம் அழித்து க்ளீன் பண்ணி சுத்தமாக செய்து வச்சுக்கிறாங்க. மற்றது இந்த இடத்தால நாங்கள் போய் வந்து இந்த அரச மரத்தை எல்லாம் போட்ட ஞாபகம் இருக்குது. இந்த அரச மரம் எல்லாம் போட்ட ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த தடுப்பெல்லாம் புதிதாக அவங்க அடைச்சிருக்கிறாங்களே. இப்போ இன்னும் தங்களோட காணி எல்லைகளை எடுத்து அளவுகளை எடுத்து அப்போ இது தங்களோட எல்லைன்னு தெரிஞ்ச கையோடு அதை ஃபுல்லாக தங்களோட வேலியலால் மறைவு அடிச்சிருக்கிறாங்க. மற்ற இஞ்சால ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூடுதலாக இந்த வீடு தான் அதிகளவான வேலைப்பாடுகள். பாருங்கள், மண்
கற்கள் எல்லாமே பறிச்சிருக்காங்க கொண்டு வந்து. இப்போ கட்டி கூடுதலாக பாருங்கள் சுற்று மதில் கூட அடைச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. ஆனால் அவங்க இருக்கிறதுக்கான சகல வேலைப்பாடுகளையும் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. திருத்தி அதே வீட்டை புனரமைச்சு கொண்டு வராங்க. ஆனால் எம்மையாகவே அந்த 2-3 அண்ணாங்கள் கவிச்சோட சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ தான் அடுத்தடுத்த வேலைப்பாடுகள். இப்போ இதுக்கெல்லாம் மக்கள் வந்து குடியேறதுக்கு என்ன செய்யணுமென்றா, முதல் வேலைப்பாடு கண்டிப்பாகவே மின்சார வசதி தேவை. ஏன்னாண்டா இரவு வேலைகளில் ஏதாவது புல்பூச்சிகள் சம்திங் அந்த பிரச்சனையால் மின்சார தேவை. அப்போ இனி மின்சாரங்கள் வர இப்போ இந்த ஒரு குடியேற்றமாக இனி அதிகரித்து கொண்டு வராங்க. இப்போ அவங்க குடியேறதுக்கான சகல வேலைப்பாடுகளையும் செய்துட்டு வராங்க. இனி மின்சார வசதி வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான அடுத்த செயற்பாடு மேற்கொள்ளுவாங்க. பார்ப்போம் மின்சாரம் என்னென்ன விடயங்கள் மாறி இருக்கின்ற விஷயங்களை பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாகவே அதிகளவு க்ளீன் செய்து இவங்கெல்லாம் சுற்றி மாதிரிகள் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இருப்பதற்கான அனைத்து வேலைப்பாடுகள், புனரமைப்பு வேலைப்பாடு எல்லாமே நடக்குது. இது முழுக்கவுமே ஃபுல்லாக வழியாக இருந்தது ஆரம்பத்தில் வரைக்கும். இப்போ தான் அந்த வேலைப்பாடு நடக்கிறபடியாக பாருங்கள். இடமும் பார்ப்பதற்கு இப்போ குடியேற்றங்கள் வாரபடியாக பார்ப்பதற்கு ஓகேயாக இருக்குது, நல்லா இருக்குது பார்ப்பதற்கு. வேறு என்ன விடயம் இதில் சொல்கிறதுக்கு? இஞ்சாலே ஏற்கனவே குடியிருப்புகள் இருக்குது. பாவம் இஞ்சால போய் பார்ப்போம் என்ன ஏதாவது விடயங்கள் பார்ப்பதற்கு இருக்காண்டு. முதலே நாங்கள் பார்த்த இடம்தான், ஆனால் மக்கள் நடமாட்டங்கள் என்ன மாதிரி வந்துட்டுது, குடியிருப்புகள் பாருங்கள். இப்போ அதிகளவான குடியிருப்புகள், இந்த வீடு வாசல்கள் அப்படியே தெரியுது, முந்தி பார்க்க தெரியாது. இந்தியாவில் எந்த ஒரு வேலைப்பாடுகளும் இன்னும் தொடங்கலை. நாங்கள் முதலெல்லாமே நான் அந்த காணி விடுவிக்கப்பட்ட டைமில் இந்த இப்போ கட்டிடம் எல்லாம் எடுத்து போட்டுனாங்க. அப்போ என்ன கட்டிடம்னு தெரியாது. இப்போ தான் இது முதல் இருந்த பிரதேச சபை கட்டிடம். இப்போ இந்த கட்டிடமும் திருத்தல் வேலைப்பாடுகள் நடக்குது. திருப்ப அது அவங்க திறக்க போகிறாங்க. மற்றது இதுக்கு இப்போ செக்யூரிட்டி எல்லாமே போட்டாச்சு பாதுகாப்பாக. என்னடா இப்போ திருத்த வேலைப்பாடுகள் நடக்கிறபடியே இப்போ செக்யூரிட்டியால் போட்டு வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. போட்டெல்லாம் எப்போ போட்டது? இப்போ தானே என்ன போட் கூட போட்டிருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. ஆனால் முதல் என்ன கட்டுறோம்ன்றே தெரியாது எங்களுக்கு, என்ன விடயம் இருக்குன்ற விஷயமே. இந்த இடத்துல, அதாவது அந்த விடுவிக்கப்பட்ட இடத்துல இதில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வருது பாருங்கள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தலைமை அலுவலகம். இதுதான் வலிகாமத்துக்கு உட்பட்ட தலைமை அலுவலக பிரதேச சபையாக இருப்பது. இதுதான் முதல்ல இருந்ததான். இப்போ அதை புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதோட இன்சால பாருங்கள், ஒரு நல்ல அழகான சின்ன வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. இடமே உண்மையாகவே என்ன நல்லா இருக்குது, பார்ப்பதற்கு நல்ல அமைதியாகவும் மாலை நேரம் பண்ணபடியாக நல்ல ஒரு அழகாகவும் இருக்குது இடம். அதே இடம் நீங்கள் பார்த்த இடம்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வராங்க. அதிகளவான மக்கள் இன்னுமே வரையில் ஒரு 1-2 வீடுகள் தான் இப்போ புனரமைப்பு வேலையை நடந்து கொண்டு இருக்குது. ஃபுல்லாகவே சின்ன கொட்டிலெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த இடங்களில். நான் எங்கள் கடைகள் ஏதாவது போட போகிறாங்களா இல்லை முதல்ல இருந்ததோ தெரியலை, பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. இஞ்சாலையும் ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் அதோட இதுக்குள்ள ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. ஒரு கோயில் ஒன்று புதுசாக வருது. புனரமைப்பு வேலைகள் கூடுதலாக இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. பாருங்க, மாலை நேரம் அழகா பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த தொழிற்சாலை தெரியுது இங்க நிக்க. இதுக்குள்ள ஒருக்கா நான் வந்து கதை கேட்க சொன்னாங்க, நிறைய பேர்ட்டு ஆடு மாடுகள் இங்கே நிற்குது. அவங்க கட்டி விடுறது முழுக்க இஞ்சி தான். அது இஞ்சியை நிற்கும். அவங்க மதிய நேரம் 3 நேரமும் வந்து
இங்கே தண்ணி வைப்பாங்க. மற்றது பாதுகாப்புக்கு இதில் செக்யூரிட்டி இருக்குது, மற்றது அந்த பிரதேச சபை செக்யூரிட்டி இருக்குது, மற்றது இங்கே ஆர்மி இருக்குது. இதுக்கு உள்ளே வந்தால் வெளியில் திருடர்களோ யார் வந்து கூட இந்த மாடை கொண்டு போகிறது கரைச்சல் என்ன காரணம்னா அவங்க இங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, மாடை கட்டிட்டு 3 வேளையும் வந்து இதுக்குள்ள உண்மையாகவே ஆர்மி செய்த ஒரு நல்ல விடயம் என்னென்னா இதுக்குள்ள கூட அந்த இப்பிலி விதை போட்டபடியாக அந்த இப்பிலி மரங்கள் நிறைய இருக்குது. இன்சால் பகுதி முழுக்க நிறைய இப்பிலி மரங்கள் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா 3 வேளையும் மாடுகளுக்கு கூட இப்பிலி தான் சாப்பாடு. அப்போ வந்து இதுக்குள்ளேயே இப்படியை வெட்டிட்டு மாடுக்கு பரிமாறுவாங்க. மற்றது அது மதியம் பாலுக்கு கூட இஞ்சியை வந்து பால் இழுத்துட்டு பண்ணையை கொண்டு போவாங்க. எல்லா நேரமும் மாடு இஞ்சியை தான் நிற்கும். அவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரியே. திருடர்களோ யாரும் அந்த மாடு வழியில் கொண்டு போகிறதுக்கு அது வேண்டாம். இஞ்சால கடற்பகுதி, இஞ்சால தடை செய்யப்பட்ட பகுதி, அதாவது கூடுதலாக காடாக இருக்குது, இதால் கொண்டு போகலாது. இதால் கொண்டு போகணும்னு நினச்சாலும் அங்கால செக்யூரிட்டி இருக்கிறாங்க, யார் கொண்டு போகிறேன்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த மாடுகள் வச்சுக்கிற எல்லாரையுமே அவங்களுக்கு தெரியும். அதோட மாட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது, வேறு 3வது நபர் பழக்கம் இல்லாத நபராகட்டும் மாடு கத்தும், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதுக்குள்ள தான் கூடுதலான அன்னையாக சொன்னாங்க இப்பிலி மரம் இப்படி நிறைய இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, இதுக்குள்ளே வந்து வெட்டிட்டு மாடுகளை கொண்டு வருவாங்க. இஞ்சாலா ஃபுல்லாக அது ஆர்மின்ற தடை செய்யப்பட்ட பகுதி. இதுதான் இந்த காணொலியில் நான் கூற வந்த விடயம் என்னென்னா, ஏற்கனவே காணி விடுவிக்கப்பட்ட காலத்தில் இது சம்மந்தமான காணொலி அனைத்துமே நான் போட்டிருப்பேன். ஏனெண்டா இதில் என்ன மாதிரி இடங்கள் இருந்தது, இப்போ எப்படி இருக்கின்ற விடயம் எல்லாமே போட்டிருந்தேன். ஆனால் இப்போ தற்சமயம் இந்த காணொலியில் என்ன விடயத்தை நான் கூற வந்திருக்கிறேன்னா, இதே இடங்களில் என்ன மாதிரி ஆக்கள் குடியேறிட்டாங்களா, இல்லை ஆக்கள் என்ன மாதிரி வந்து வீடுகள் கட்ட தொடங்கிட்டாங்களா, அந்த விடயங்களை காண்பிக்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்தது. ஆனால் 2-3 விடயங்கள் மாற்றம் அடைந்திருக்கு. ஏன்னாண்டா சில பேர் அதே வீடை புனரமைச்சு ஃபுல்லாகவே சுற்றி வர வேலிகள் போட்டு புனரமைப்பு வேலை திட்டப்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. சில இடங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முறையில் இருக்கிற மரங்களை வெட்டுறாங்க. மற்றது ஃபுல்லாக தங்களோட காணி எல்லைகளாலேருந்து அது ஃபுல்லாகவே மரவேலிகள் மதில்கள் எல்லாமே கட்டிட்டு வராங்க. ஆனால் அதிகளவான குடியேற்றங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு அதிகளவான குடியேற்றமும் வரவே இல்லை இந்த இடங்களில். 2-3 குடியேற்றங்கள் வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. ஆனால் இனிவரும் காலங்களில் அனைவரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா ஓரிரு மாதங்களில் இங்கே இனி மின்சார வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதுகள் வந்தால் மற்றது இதில் இருக்கிற பிரதேச சபை புனரமைக்கிறாங்க. அதாவது வழிவடக்குன்ற ஹெட் ஆஃபீஸ் பிரதேச சபை, அதாவது மெயின் பிரதேச சபை இருந்த இடம் பில்டிங் உங்களுக்கு காட்டியிருந்தாங்கன்னா அது கூட இப்போ இங்கே புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறபடியே அவங்க கூட இங்கே வரப்படியே இந்த இடம் இன்னுமே பாரியளவு வளர்ச்சி காண போகுது. ஏன்னா இதில் பிஓசி பேங்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடங்களில் மக்களை வேறு கூறுறதுக்கு என்ன விடயமோ தெரியலை. அப்படி இந்த இடங்களெல்லாம் ஏற்கனவே நீங்கள் இருந்திருந்தால் மற்றது இதில் நீங்கள் ஏதாவது பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு விடயம் உங்களுக்கு தேவை, இதில் என்னுடைய வீடு இருந்திருக்கும், ஏதாவது பழைய ஞாபகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது காட்டணும்னு நினைக்கிற இடங்களை கூட கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரும் காணொலியில் நான் தரதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். மற்றது உண்மையாகவே ஆதரவு தர உள்ளங்கள் அனைவருக்குமே பெரிய ஒரு நன்றி. என்னென்னா சப்ஸ்கிரைபரில் இருந்து வியூஸ் எல்லாமே அதிகரிச்சிட்டு போகுது. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு மாதங்கள் வீடியோ போடல. ஆனால் கடைசியாக போட்ட காணொலி கூட நான் நினைக்கிறேன் 13K வியூஸை தாண்டி போகுது. அதுதான் எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டர் தராது. அப்போ அந்த வீடியோ மூலம் இன்னுமே சப்ஸ்கிரைபர் அதிகரிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணும் ஏதாவது இப்படி ஒரு காணொலி தாங்க, ஏதாவது வித்தியாசமான காணொலி வேணுமெண்டா அதுன்ற சம்மந்தமான விடயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.